அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள் சார். எனக்கு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா வந்து கிடைச்சிருக்கு. இந்த சமயத்தில் நான் வந்துட்டு எனக்கு பிடிஎஸ் கோர்ஸ் அல்லது எம்பிபிஎஸ்ல செகண்ட் கவுன்சிலிங் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் சார். அது எனக்கு கிடைக்கும் போல தோணுது, இல்லை அது நான் அடுத்து அப்ளை பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்டஸ்லாம் நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறீங்க. ஸோ ஒரு விஷயம் அப்படின்றது, நான் அதுக்கு போகலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. பொதுவாகவே நம்ம ஏஐசியில் சித்தா, அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா எடுக்கிறீங்கன்னா ஏஐசிக்கும் நம்மளுடைய எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அதாவது நீங்க இந்த கோர்ஸ் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விட்டுட்டு போறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வேண்டாம்னு சொன்னீங்கன்னா அது கன்சிடர் அஸ் ஃப்ரீ எக்ஸிட் தான். அதுல எந்த விதமான பிரச்சனையும் வராது, அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும். பட் நீங்க போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கணும். இன்கேஸ் செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு எம்பிபிஎஸ்ல கிடைக்கிறப்போ கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா அல்லது பிரைவேட் காலேஜ் கிடைக்குமா அப்படின்ற இந்த ஆஸ்பெக்ட்ஸை யோசிச்சுட்டு அது உங்களுக்கு கன்வீனியன்ட் தான் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஓகே ஆனா மட்டும் அந்த சைடு மூவ் ஆகிறது நல்லது. இன்னொரு விஷயம், நான் கன்ஃபார்ம் எம்பிபிஎஸ் தான் படிக்கணும்னு ஒரு செக்டர் மூவ் பண்ணியிருப்பீங்க, மைண்ட் செட் ஃபேமிலி எல்லாருமே மூவ் பண்ணியிருப்பீங்க. சும்மா போட்டு பார்ப்போன்னு சித்தா வந்து போட்டிருப்பீங்க, அல்லது ஏஐசிசி ரன் போட்டிருப்பீங்க. அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுடைய அந்த விருப்ப இதை வந்து இன்னொரு முறை ஆலோசனை செஞ்சு எதில் மூவ் ஆகணும் அப்படின்றத பிளான் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் எளிமையாக இருக்கும் சூஸ் பண்ணுறது, அடுத்த ஸ்டேஜ் மூவ் ஆகிறதுக்கு. ஸோ இதை மட்டும் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஜ் மூவ் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு எளிமையாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.